சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன, மழை தொடருமா என்பன விவரங்களை செய்தியாளர் லிபிகா தரவிருக்கிறார். லிபிகா, எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது, இந்த மழை எத்தனை நாட்களுக்கு தொடரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, சென்னையை பொறுத்தவரை அதிகாலை முதலே இடைவிடாமல் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இன்று காலை 10 மணி வரை சென்னையை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்பு என்பது நீடிக்கும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு இன்று காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது வரை இடைவிடாமல் பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பதுதான் தற்போது சென்னையை பொறுத்தவரை நிலவு வருகிறது. கடந்த சில நாட்களாக சென்னையை பொறுத்தவரை வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது சென்னையில் நிலவு வருகிறது. குறிப்பாக அதிகாலை முதலே சென்னை சென்ட்ரல், எழும்பூர், புரசைவாக்கம், கிண்டி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை, ஆலந்தூர், மீனம்பாக்கம், அதேபோன்று குரோம்பேட்டை, பல்லாவரம், அசோக் நகர், அடையாறு, மயிலாப்பூர், வடபழனி, தாம்பரம், வண்ணாரப்பேட்டை, தரமணி, கந்தன்சாவடி, பெருங்குடி உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது இந்த கோடை வெயில் சுட்டெரித்து வரக்கூடிய நிலையிலும் கடந்த 2 நாட்களாக சென்னையை பொறுத்தவரை அவ்வப்போது லேசான மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று அதிகாலை முதலே தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையின் காரணமாக ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பதுதான் தற்போது சென்னையை பொறுத்தவரை நிலவுகிறது. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2-3 நாட்களாகவே கன முதல் மிக கனமழை வரை ஒரு சில இடங்கள்ல பதிவாகி வருகின்றது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது இருந்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை என்பது இன்னும் ஓரிரு வாரங்கள்ல தொடங்குவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் என்பது ஒருபுறம் இருந்து வருகின்றது. அதே போன்று தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை கனமழைக்கான எச்சரிக்கையும், குறிப்பாக நாளைய தினம் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இது ஒருபுறம் இருப்பினும் மற்றொரு புறம் கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கும் மத்திய கிழக்கு அரபிக்கடலிலும் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது உருவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 22ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அரபிக்கடல்ல உருவாகுவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இந்த மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தற்போது கோடை மழை என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. அடுத்த 2 நாட்களை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் கோடை மழை என்பது இன்னும் தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதேபோன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 1 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.